ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம மாங்காய் தொகையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் தொகையல் வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மெயினாக நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கட்டி பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகாய், நான் ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. மாங்காவோட புளிப்புக்கு தகுந்தாப்பில், மாங்காய் ரொம்ப புளிச்சா கொஞ்சம் ஒரு மிளகாய் கூட வச்சுக்கோங்க. இப்போ இது வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அது கூடவே நம்ம இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி அது கூட சேர்த்துக்கங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 6 எடுத்திருக்கேன். அது கூடவே மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் மாங்காய், ஒரு பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்துட்டு அது கூடவே தேங்காய் துருவல், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துக்கங்க. இது கூட தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சாச்சுங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாங்காய் தொகையல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் தொகையல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கும்போது இந்த தொகையல் ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.